இல்லையா தொண்டு தகவல் திட்டம்ன்றதுலாம் ஒரு மிக உன்னதமான ஒரு இதுதான். ஆனால் மக்கள் சேவை மகளிர் சேவை பல ஆண்டுகளும் பல அரசியல் போயிருக்காங்க. நம்ம மக்களுக்கு சேவை பண்ணணும்னா கல்வி என்ற ஒரு கருவியை கையில் எடுத்து இவ்வளவு ஒரு பிரமாண்டமான ஒரு அலுவலகத்தை பயன்படுத்தலாம் ஆக்க வேண்டும் என்று என்னுடைய நீண்டநாள் ஒரு கருத்து. ஆரம்பத்தில் நான் ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் படித்தேன், ஒரு 6 வயசு வரைக்கும். அப்போ நான் படித்த ஸ்கூலுடைய அலுவலகம் இங்கே ஒரு 10 கிளாஸ் நடத்துகிறோம். கிளாஸ் ரூம்ஸ் தலைவர் மூட்டுங்க. அந்த வகையில் நம்ம அந்த மக்களை கவர் பண்ணால் வருங்காலத்தில் ஒரு கல்வி பயிற்சி மையம் நம்ம அமைப்பு சார்பாக ஆரம்பிக்கணும். கல்வியாக எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்லாம் கிடையாது. ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன், பேங்கிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன், இது 2 பேஸ் பண்ணி நம்ம ஒயிட் பப்ளிசிட்டி கொடுத்து தமிழ்நாடு முழுக்க வேண்டாம், சென்னை முழுக்க வேணாம், மத்திய சென்னை மாவட்டம் முழுக்க வேணாம், அமைதிகளை சராயநகர் அஞ்ஞானம் வெளிவாங்க. இந்த 5 தொகுதியிலிருந்து நம்ம ஒயிட் பப்ளிசிட்டி கொடுத்து ஒரு 4 வகுப்பறைகள் நடத்தினா, இப்போ 2 சொல்லியிருக்கேன். ஆர்ஆர்பி வருஷம் காசை பண்ணிட்டு இருக்கோம். பேங்கிங் பிரைவேட்லையும் போயிருந்தாங்க, அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கோச்சிங் சென்டராக வச்சு மாணவர்களை இழுத்து அதன் மூலம் அவங்க பெற்றோர்களை நம்ம அமைப்புக்கு வர சேர்க்கணும் என்பதை என்னுடைய தாழ்மையான. அதுக்கு அப்புறம் நம்ம இருமொழி கூறுங்கிறது அண்ணாவிலிருந்து ஜெயலலிதாவிலிருந்து கலைஞர் சொல்லிக்கலாம். ஒரு மொழி தாய்மொழி தமிழ், இன்னொரு மொழி ஆங்கிலம். அந்த ஆங்கிலம் என்னதான் படித்தாலும் தமிழகத்தில் போட்டுருக்கோம். அந்த ஆங்கிலத்தை ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டான ஒரு ப்ரொஃபஸர் லெக்சரர் ஹெட் மாஸ்டர் எனக்கு தெரியும் ஓரளவு, அவங்களை வச்சு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இந்த மாதிரி வகுப்பில் நடத்தி அதன் மூலம் ஒரு மாணவர்களை நம்ம அமைப்புக்கு வலு சேர்க்கணும். மாணவர்கள் பெற்றோர்களும் இது இன்ஸ்டியூட் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல அமைப்பாக இருக்கு வரலான்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு கிரியேட் பண்ணுறது கூடி இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுமாறு காணொலி கேட்டு ராமனுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இன்னைக்கு மீட்டிங் நான் வேண்டாம்னு சொன்னேன். நம்முடைய அண்ணனை போட்டு ஆகணும் இல்லைங்க. நம்ம அண்ணன் சொன்னாரு, அண்ணன் சொல்லிட்டேன், இருந்தாலும் போடணும், மழைலாம் இருக்குன்னா அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ரொம்ப எனக்கு உண்மையிலேயே அண்ணன் பொதுச் செயலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காரு, நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாரு. போட்டு நம்ம பண்ணிடணும், பண்ணி ஆகணும் அப்படின்னு. அப்புறம் நம்ம மடத்தவர்கிட்டே சொன்னேன், இல்லை நம்ம பண்ணிடலாம், மீட்டிங்கு மடத்தும் ஒருத்தர் வரதும் போட்டு அப்படி நம்ம 10 பேர் நம்ம மத்திய மாவட்ட மீட்டிங் நடக்க சொன்னாங்க. ஆனால் இது ஏற்பாடு பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததாக